இன்னொரு அமைச்சர் சொல்றாரு, எனக்கு அண்ணா திமுகவையும் திமுகவை திருப்திப்படுத்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார். அந்த கட்சி, அந்த அமைச்சர் அந்த கட்சியில் சேர்ந்தே ஒரு வருஷம் தான். இன்னொரு அமைச்சர் சொல்றாரு, எனக்கு அண்ணா திமுகவையும் திமுகவை திருப்திப்படுத்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார். அந்த கட்சி, அந்த அமைச்சர் அந்த கட்சியில் சேர்ந்தே ஒரு வருஷம் தான். இந்த வரலாறே தெரியாது. இதெல்லாம் சாதாரண வரலாறு. 1986 காவிரிக்காக நான் போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் 2 நாள் இல்ல, 50 ஆண்டு காலம் நம்ம காவிரிக்கு தண்ணீர் பெறுவதற்கு போராடிக்கிட்டு இருக்கிறோம். மாண்பு அம்மா அவர்கள் 4 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. 4 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. இதையெல்லாம் சரித்திரம். இதே தஞ்சை மாவட்டத்தில், தஞ்சாவூர்ல இன்றைக்கு நடுவர் மன்ற தீர்ப்பை அரசியல் வெளியிட்ட போது இங்க வந்து அம்மா உரையாற்றி சென்றாங்க. பொன்னின் செல்வி என்ற பட்டத்தையும் நம்முடைய விவசாய பெருடி மக்கள் அம்மாவுக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் வரலாறு. இந்த காவிரி நீரை பெறுவதற்காக நம்முடைய தலைவர்கள் போராடினாங்க. அதுக்கு பிறகு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த வரலாறு தெரியாத கட்சி ஆரம்பிச்ச 3 வருஷம் தான் ஆகுது. எதுவுமே தெரியாம எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இந்த காவிரி பிரச்சனை இருப்பது தவறு. இன்றைக்கு அது மட்டும் இல்ல, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டது. 177.25 டிஎம்சி வருஷத்துக்கு கொடுக்க வேண்டும் கர்நாடக அரசு. ஆனா மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசு அதை நடைமுறைப்படுத்த காலதாமதம் செஞ்சது. அப்ப நம்ம கூட்டணியில் தான் இடம்பெற்றிருந்தோம். நம்ம அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருந்தோம். அப்ப கூட நாம அதை பொருட்படுத்தல. தமிழ்நாட்டுடைய மக்களுடைய நலன் கருதி, நம்முடைய விவசாய மக்களுடைய நலன் கருதி, குறிப்பா டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய நலன் கருதி நம்முடைய 37 நாடாளுமன்றத்திலே தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து 22 நாட்கள் நம்முடைய இந்திய நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்த கட்சி அதிமுக. இது அதிமுக கட்சி செய்த சாதனை. விவசாய பொடி மக்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும், டெல்டா விவசாய பொடி மக்களுக்கும் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்த கட்சி அதிமுக கட்சி. இப்படி போராடி வாதாடி சட்ட நீதியாக நாம் பெற்ற தீர்ப்பை கூட அமுல்படுத்த முடியாத இருக்கின்ற அரசாங்கம் தமிழக வெற்றி கழக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, இனியாவது இந்த அரசாங்கம் திருந்தி இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாம் சொல்வதை கேட்க வேண்டும்.